சனிக்கு 5ஆம் வீடு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால முதல்ல வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம், இது நாள் வரைக்கும் இருந்து வந்த உடல் ஆரோக்கியம் எல்லாம் நல்லா போயிடும். இந்த சனி செவ்வாய் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் பிரச்சனைகள் உண்டு. மேஷ ராசிக்கு இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வேற்று மொழி இனத்தவர்களால் அதிக லாபம் கிடைக்கும். பக்கத்துலேயே ஒருத்தன் உட்காந்துருக்கான் சார், அவனுக்குலாம் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கவே இல்லை சார். நான் இவ்வளோ நேரம் நைட்டெல்லாம் 10 மணி 11 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே கண்டுக்க மாட்டேன்றாங்கன்றவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலமாக. திருமணம் நடக்குமா? நடக்கும் சார். குழந்தை பாக்கியம் திருமணம் ஆணவங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். பெண்களுக்கு அப்டாமன், அடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரரும் ஒரு பொதுவான பழமொழி எல்லாரும் சொல்லுவாங்க, 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ராஜயோகம் தான், ஆனால் உடம்பு. இவங்க ஜாதகத்தில் முதல்ல ஒரு 6 மாதம் ஜென்மத்திலேயே குரு இருக்கார். இதுக்கப்புறம் குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு குரு போகிறார். இந்த குரு சாதாரண குரு இல்லை, உச்சம் பெற்ற குரு. இந்த 5 வருஷம் ஏற்பட்ட அனுபவத்தை மனசில் வச்சுங்க. நான் அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். தொழிலையும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணிங்கனாலும் சரி, வேலை வாய்ப்பும் சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ். புரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு புரோவோக் பக்தி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் சந்தோஷமாக வாழணும்னு வாழ்த்துக்கிறேன். சமீபத்தில் தான் சனி பகவான் பெயர்ச்சியானார். இதை தொடர்ந்து 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது? முதல் ராசியான மேச ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார். ஏன்னா அந்த 12ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வரர் 7.5 சனி அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் மேஷ ராசிக்கு 7.5 சனி 2வது சுற்றா 3வது சுற்றா அப்படின்னு பார்க்கணும். 2வது சுற்று முதல் சுற்றா இருந்ததுன்னா நல்ல வருமானம். அது மட்டும் இல்லை, சனீஸ்வரர் 12ஆம் இடத்துல இருக்கார். குரு 5ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறார். சனிக்கு 5ஆம் வீடு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால முதல்ல வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம், இது நாள் வரைக்கும் இருந்து வந்த உடல் ஆரோக்கியம் எல்லாம் நல்லா போயிடும். இடமாற்றம் வருமா? செய்கிற தொழிலில் எனக்கு இடமாற்றம் வருமா? அதே மாதிரி ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைக்குமா? மேலதிகாரிகள் ஒரே தொல்லை சார், ரெக்கக்னேஷனே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். எனக்கு பொண்ணு பிடிக்கல சார், ஜாதகம் நல்லா இல்லை, ராகு தோஷம், கேது தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தினால திருமண வாழ்க்கை தடைப்பட்டு போயிடுச்சு. ஆனால் இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அதே நேரத்தில் ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். ஒரு சின்ன வீடு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஹவுஸ் அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக அமையும். இல்லை சார், லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் வேர்ல்டு ட்ரேட் வார் வரக்கூடிய காலம். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணாதீங்க. இன்றைக்கி பண்ணால் ₹1 கிடைச்சா அதோட தூக்கி போட்டு வெளியே வந்துடுங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு கோல்டில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. அதே மாதிரி மற்ற ஷேர் பண்ணும்போது ₹1 கிடைக்குதா அதை பாருங்கள். ₹3 வேணும், ₹2 வேணும். ரொம்ப ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிங்க அப்படின்னா, இப்போது இஸ்ரேல் ஈரான் மட்டும்தான் வார் இருந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு எந்த நாட்டுக்கு இது வரும்னு தெரியாது. ஏன்னா சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில். இந்த சனி செவ்வாய் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் பிரச்சனைகள் உண்டு.
மேஷ ராசிக்கு இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வேற்று மொழி இனத்தவர்களால் அதிக லாபம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் எனக்கு கிடைக்குமா சார் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு உழைப்பை தான் நீங்கள் முதலீடாக வைக்க போகிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இது அவ்வளவு பெரிய ஊக்கத்தை தராது. இருக்கிற பிஸ்னஸை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸில் வந்து நிறைய கடனோ அதில் கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. பெண்களுக்கு இது ஒரு உகந்த ஆண்டு. உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு அப்படின்னு சுபமான பலன்கள் கிடைக்கும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்? இவங்க பொதுவாகவே ஏப்ரல் 14 அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு வந்து சூரியன் வந்து பிரவேசிக்கும் காலம். மேஷத்தில் 12 ராசிகளில் முதல் ராசி வந்து மேஷம். 0 டிகிரியில் வந்து உள்ளே வரும்போது தான் தமிழ் வருட பிறப்பே ஆரம்பம். அதில் 8:35க்கு 14ஆம் தேதி விடியற் காலையில் இல்லை, 8:35க்கு தான் காலையில் தமிழ் வருட பிறப்பு ஆரம்பம். ஆகவே சூரிய நமஸ்காரம் செய்தால் உச்சத்தில் இருக்கிற சூரியனுக்கு சூரிய காயத்ரி இல்லைன்னா சூரிய நமஸ்காரம் செய்தால் மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு மிதுனத்தில் 6 மாதம் பொறுத்து என்னடான்னா இவருக்கு 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனீஸ்வரரை 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். சனிக்கு 5ஆம் வீட்டில் இருந்து பார்க்க போகிறார். அப்போ தொழிலில் மேன்மை, வருமானம், ரெக்கக்னேஷனு, அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, வேலையில் வந்து இது வரைக்கும் இருந்து வந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் போகும். பக்கத்துலேயே ஒருத்தன் உட்காந்துருக்கான் சார், அவனுக்கெல்லாம் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கவே இல்லை சார். நான் இவ்வளோ நேரம் நைட்டெல்லாம் 10 மணி 11 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன், ஏன்னா எனக்கு ஒன்றுமே கண்டுக்க மாட்டேன்றவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலமாக அமையும். இதில் வந்து திருமணம் நடக்குமா? நடக்கும் சார். குழந்தை பாக்கியம் திருமணம் ஆனவங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். காதல் திருமணம் நடக்குமா? அரேஞ்சு மேரேஜ் நடக்குமா? காதல் திருமணம் முதல்ல உங்களுக்கு காதல் இருக்காங்கிறத முடிவு பண்ணீங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நான் யூஎஸ் போகலான்னு இருக்கேன் சார், அவர் இப்போ எல்லாத்தையும் பேன் பண்ணியிருக்காரு, எனக்கு கிடைக்குமா அப்படின்னா யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு கிடைக்கும். ஜோதிடங்கிறது யார் லாபத்தை தருவான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சிங்கப்பூரோ, மலேசியாவோ, நெதர்லாண்டோ, நியூசிலாண்டோ, லண்டனோ எங்கேயோ ஒன்று கிளம்பி போகலாம். தமிழை வந்து எப்போவுமே உழைக்க தெரிந்தவன், பிழைக்க தெரிந்தவன், இவன் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உடம்பு ஆரோக்கியம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா சளி சம்மந்தமான பிரச்சனைகள், பெண்களுக்கு அப்டாமன், அடி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரரும் ஒரு பொதுவான பழமொழி எல்லாரும் சொல்லுவாங்க, 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ராஜயோகம் தான், ஆனால் உடம்பு மருத்துவ செலவுகள் இருக்கும். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பார்க்கணும். நீங்கள் தான் கடந்த 4-5 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, வருமானம் வராமல், அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லை. இப்போ வந்து நிறைய வருமானம் வரப்போகுது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, பழைய கடன் போய் புதிய கடன் வரப்போகுது. மொத்தத்தில் இது ஒரு அற்புதமான காலம். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்? பொதுவாகவே நான் ரிஷபராசிக்கு என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு செந்தூரம் பூசி வழிபட்டு அந்த செந்தூரத்தை டெய்லி நீங்கள் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா 2026 பராபவ வருஷம், தமிழ் வருஷம், எவ்வளவுதான் உங்களுக்கு விபரீத செலவுகளை கொடுத்தா கூட விரைய செலவாக இருக்காது. அதாவது குடும்பத்துக்குன்னு ஒரு சுப செலவாக இருக்கும். பட்டுப்புடவை வாங்கிறது, நகை வாங்கிறது, பிள்ளைங்களுக்கு வெளிநாடு போய் படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு செலவு பண்ணுறது. பசங்க நல்லா படிக்கணும் இல்லையா? படிக்கிற பசங்களுக்கு கூட மெமரி பவர் கூடும். இது வரைக்கும் நான் 80 மார்க்கு நான் வந்து எழுதினேன் சார், 50 மார்க் வந்தது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப அற்புதமான காலம். ஆகவே ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு செந்தூரம் பூசினால் 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? அவங்க
அவங்க ஒரு 7-7.5 வருஷமாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி. இவங்க ஜாதகத்தில் வந்து முதல்ல ஒரு 6 மாதம் ஜென்மத்திலேயே குரு இருக்கார். அதுக்கப்புறம் குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு குரு போகிறார். இந்த குரு சாதாரண குரு இல்லை, உச்சம் பெற்ற குரு. அதே நேரத்தில் கேதுவோடு கலந்து ஞானகாரகனோடு சேர்ந்து இருக்கார். 10ஆம் இடத்துல பாவியை பார்க்குறார். அந்த 10ஆம் இடத்து பாவியை பார்க்கறதுனால முதல்ல வருமானம், நல்ல அருமையான வருமானம். இது வரைக்கும் வாங்கின இந்த பேயில் வந்து டபுள் பே வாங்குவாங்க. அதே மாதிரி நல்ல பொறுப்பான ஒரு உத்தியோகம், நல்ல போஸ்ட் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நைட்டில் படிக்காதீங்க, விடியற்காலில் எழுந்து படிங்க. சூரிய நமஸ்காரம் செய்து விடியற் காலையில் படிச்சிங்கன்னா பசுமரத்தில் ஆணி அடித்த மாதிரி மெமரி பவர் கூடும். ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களுக்கு இந்த வருஷமே உகந்த ஆண்டு. அதனால் குரு தான் ராஜாவாக வர்றார். பராபவ வருஷத்துக்கு குரு ராஜா. ஆகவே எல்லா பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். குழந்தை பாக்கியமும் சரி, ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு ஐஓஎல், ஐவிஎஃப்பில் கூட குழந்தை பாக்கியம், ஏன் நேச்சுரலாகவே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை எல்லாத்த விட வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கலாம். அதே மாதிரி ஃப்ளாட்டை கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம், லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதும், உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறதும் ரொம்ப உத்தம பலனை கொடுக்கும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வரணும். முடிஞ்சதுன்னா உங்களால் பச்சை வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க. கர்ச்சீஃப் மாதிரி ஒரு பச்சை துணியை கொடுத்துட்டு வராதிங்க. நல்ல புடவை, நல்ல வேஷ்டி துண்டு ஒருத்தர் நல்லா உபயோகிக்கணும். இந்த வஸ்திரங்கிறது விஷ்ணுனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீங்கள் வந்து வஸ்திரதானமே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதன் ஸ்தலமான திருவெண்காடுக்கு போயிட்டு காலையில் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த வஸ்திர தானம் பண்ணால் வருமானங்கள், ஒரு சராசரி மனிதனுக்கு என்ன சார் வேணும்? நல்ல வருமானம், ஒரு வீடு, ஒரு குழந்தை, ஒரு காரு, ஒரு பங்களா, அவ்வளோதான். இது எல்லாமே கடந்த 7.5 வருடம் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு விடுதலை காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? நாடே எதிர்பார்க்குற ஒரு ராசி, தேர்தல் காலம் வேறு நெருங்கிருச்சு, எப்படி இருக்குது? நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இவங்க கடகராசிக்கு ஏற்கனவே சார் அஷ்டமி சனி முடிஞ்சிருச்சா இல்லையா ஒரு பட்டிமன்றமே வைப்பாங்க. அடப்போங்க சார், நீங்கள் பட்டிமன்றம் பேசுகிற மாதிரி முடிஞ்சிருச்சின்னு சொல்லுவீங்க. அப்புறம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் முடியல, திருக்கணிதத்தில் முடியல, பாம்பு பஞ்சாங்கத்தில் முடியலன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பயப்படாதீங்க. முதல்ல உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சுது, விடுதலை காலம். சிறைப்பட்ட பறவை அதனுடைய கூண்டிலிருந்து வெளியே வருது. ஆனால் இந்த 5 வருஷம் ஏற்பட்ட அனுபவத்தை மனசில் வச்சுங்க. நான் அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லை. தொழிலையும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணிங்கனாலும் சரி, வேலை வாய்ப்பும் சரி, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அருமையான இடமாற்றம். பெங்களூர் போகிறது, மைசூர் போகிறது, ஹைதராபாத் போகிறது, பாம்பே, கல்கட்டா போகிறது அப்படின்னு இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம். வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு சார் பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், வருமா? ரொம்ப நாளாக வராமல் இருக்கான்னு வந்துடும். அதே நேரத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் இந்த சனியும் செவ்வாயும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால பயணத்தில் மிக கவனமாக இருக்குது. இரவு பயணம் போகாமல் இருக்கிறது ரொம்ப உத்தம பலனை கொடுக்கும். இவங்களுடைய ஜாதகத்துக்கு நான் அடுத்தவொன்று நம்ப மாட்டாங்க. ஏன்னா அதான் அனுபவம் வந்துருச்சு, ஒரு ட்ரைனிங் பீரியடே முடிஞ்சிருச்சு. அடுத்தவனை நம்பினேன், நான் வந்து ஒரு கீ போஸ்ட்டில் இருக்கேன், என்னுடைய ஸ்டெனோகிராஃபர் கொடுத்தாங்க, பிஏ கொடுத்தாங்க அப்படின்னு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிக்காமல் கையெழுத்து போடாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பொதுவாகவே திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு ஸ்டெடி மைண்டு வரும். மனோ பயம், மனோ குழப்பம், மந்த புத்தி, சளி சம்பந்தமான பிரச்சனைகள், தூக்கமின்மை, ஏதேதோ சிந்தனை வயப்பட்டவர்களாக இருப்பவங்களுக்கு இது ஒரு பெரிய விடுதலை காலமாக இருக்கும். எல்லாத்த விட நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கூட போயிட்டு வரலாம்.
அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்து உச்சம் அடைய போகிறார் குரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்கள் வீட்டில் வந்து உச்சம் அடைவார். அதுலேயும் ஞானகாரகன் கேது வந்து 18 வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். குருவும் கேதுவும் உங்கள் வீட்டில் சேர்றதுனால தயவு செஞ்சு பணம் வருது பட்டம் வருதுன்னா அந்த பணத்தை உள்ளே வைக்காம இருக்க போகிறீங்க. என்னுடைய உதவி தேவையில்லை. ஆனால் மூதாதையர்களுக்கு 7 தலைமுறைக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும். காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. குருவும் ஞானகாரகன் கேதுவும் இந்த ஆண்டு அரசனாக வரும் குரு ஆட்சி பெற்று இருப்பதும் உச்சம் பெற்று இருப்பதும் உங்களுக்கு பார்வை செலுத்தக்கூடிய இடத்தில் இருப்பதும் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.